சரி. இப்போ சிங்கம்புலி மாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. சிங்கம்புலி மாமா. அ எனக்கு ஒரு ஆசை மாமா. நான் வந்து ராஜ்கிரண் சார் மாரி ஒரு ரோல்ல என் கூட நீங்க வந்து ஒரு பயங்கரமான கேரக்ட் பண்ணணும். அந்த படத்த நீ தயாரிக்கணும்னு அப்படின்னு ஆசை. ஸோ தயாரிக்கணும்னா சேர்ந்து தயாரிக்கலாம். அதுக்கு ஒரு நல்ல கதையா நீங்க சொன்னீங்கன்னா, நம்ம வந்து நான் ஹீரோவாவும், நீங்க இயக்குனராவும் இருக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு டைமிங் ஏங்க ஒரு 10 நிமிஷம் பேசுறப்பயே இந்த மனுஷன் இவ்வளோ டைமிங் குடுக்குறாருன்னா, எழுதுற காமெடி ட்ராக்ல எவ்வளோ இருக்கும்? எழுதுற சென்ஸ் ஆஃப் ஒரு ரைட்டரா எந்த அளவு ஒரு சென்சிபிள் இயக்குனர். இவர் வந்து காமெடி நடிகர் ஓகே பிஸி ஆயிட்டாரு, அதிக சம்பளம் வாங்குறாரு அதெல்லாம் ஓகே. இல்ல இல்ல மாமா உண்மையா தானே சொல்றேன். சரி பார்த்தீங்களா? இப்பயே வந்து என்னது அததான். ஸோ பார்த்தீங்களா நான் சொல்ல வந்து அதுக்குள்ளேயும் பாருங்க மாமா. என்ன மாமா நீ சரி கூட சம்பளம் அதெல்லாம் விட்டுட்டு எனக்காக இப்போ வந்து நானும் இல்லை ஜென்ரலாக உங்களை மாதிரி ஒரு இயக்குனர்கள் வந்து ரொம்ப மிஸ் ஆகிறாங்க மாமா. தயவுசெய்து வந்து படங்களை வந்து இன்னும் வந்து டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவர் கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சென்சிபிளான ஒரு இயக்குனர் அவர். ஸோ இன்னும் வந்து டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு அவரை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் துரை சுதாகர் உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி என்னன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் புதுசாக தெரிவார். கண்டிப்பாக வந்து எல்லாருமே அவரை பற்றி அப்படி சொல்கிறாங்கன்னா இனிமேல் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இனிமேல் ஏதாவது ஷூட்டு கிட்டு பண்ணோம்னா தஞ்சாவூருக்கு போனோம்னா ஒரு மத்தியான சாப்பாடில் ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு போட்டுருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அடுத்து ரெடி ஆகிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன், நல்ல ஒரு மைண்ட், நல்ல ஒரு கேரக்டர், எல்லாருக்கும் நல்லா செய்யணும் அப்படிங்கிறது. சாப்பாடு மட்டும் இல்லை, ஏன்னா நான் அந்த டைமில் வந்து நான் பெருசாக மீன் நல்லா சாப்பிடுவேன். மீன்னால் நல்லா கொடுத்தாரு. ஸோ தேங்க்ஸ் டு அவருக்காக என்னோட மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் எல்லாம் வருகை தந்திருக்கேன் எல்லாருக்குமே நன்றி. ஜேபி அண்ணன் லவ் யூ ஸோ மச். ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கலான ஒரு பர்சன், ரொம்ப தெளிவான அவரும் மீண்டும் பெரிய படங்களை தயாரிக்கணும், ஒரு நடிகனாகவும் இருந்துக்கிட்டு தயாரிக்கணுங்கிறது ஆசை. அதுக்கப்புறம் ஜிப்ரான். ஸோ இந்த படக்குழுவினருக்கு அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சர்க்குணம் பங்காளி, நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் நைட்டை உட்காந்து ஒரு 1/4 மணி நேரம் பேசுவோம். பங்காளியே எப்படியா அதான். ஏன்னா நம்மளுக்கு எப்படியும் வந்து ஜெயிச்சிடணும்னு ஓடிக்கிட்டே இருக்கும், டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது சில கதைகள் வந்து மாட்டும். பங்காளி இந்த மாதிரி ஒரு கதை சொல்லுங்கள், எனக்கு தேவர்மன் மாதிரி ஒரு கதை சொல்லு, எனக்கு இந்த மாதிரி ஒரு கதை சொல்லு அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு கதையை வந்து சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவர் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக அவரோட இயக்கத்தில் வந்து நான் ஒரு கதாநாயகனை வந்து பண்ணுவேன் அப்படிங்கிற எனக்கு ஆசை இருக்குது. அதே அவர் செய்வார் அப்படிங்கிறத நம்புகிறேன்.